பகத்சிங் அவரை பற்றி நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். அவரை பற்றி படிச்சதில ரொம்ப ஒரு மனசு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பகத்சிங் வந்து ஜெயில்ல இருக்கும்போது அவருக்கு மரண தண்டனை. அப்ப காவல்துறை அதிகாரி போயி, "உனக்கு கடைசி ஆசை என்னன்னு சொல்லு, அத நிறைவேத்தலாம்." அப்படின்னு சொல்லி பகத்சிங்கிட்ட காவல்துறை அதிகாரி கேட்குறாப்புல. அதுக்கு அவர் சொல்றாப்புல, "பேபி கையால ரொட்டி சுட்டு சாப்பிடணும்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த காவல்துறை அதிகாரி மிரண்டு போனாரு. "ஐயோ! உனக்கு புத்தி எது கெட்டு போச்சுயாயா? பேபிங்கிறது வந்து யார் தெரியுமா உனக்கு? அவ வந்து சிறையில உள்ளவங்களுக்கு மலம் அள்ளுற வேலை பார்க்குறா. அவ கையால போய் ரொட்டி சாப்பிடணும்னு ஆசைப்படுறியே?" அப்படின்னு சொல்லும்போது, "வேண்டாம்." அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரி சொல்றாரு. அதுக்கு பகத்சிங் சொல்றாரு, "இல்ல, எனக்கு அந்த அந்த அம்மா கையால தான் நான் ரொட்டி சாப்பிடணும்." அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா ஒரு ஸ்ட்ராங்காவும் சொல்றாரு. இத வந்து பேபிக்கு நி தகவல் போது பேபிய கூட்டு வராங்க. அவங்க ரொட்டி செய்ய சொல்லும்போது, அவங்களும் "என்னால முடியாது. நான் செஞ்சு தர மாட்டேன்." அப்படின்னு சொல்லி அவங்களும் முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து பகத்சிங் கிட்ட சொல்றாங்க, "இந்த மாரி எதுக்கு நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க? எனக்கு செஞ்சு குடுங்க." அப்படின்னு சொல்லி பகத்சிங் பேபிட்ட கேட்கும்போது, பேபி சொல்றாங்க, "நான் வந்து மலம் அள்ளுறவ. அதனால என் கையில சாப்பிட வேணாம்." அப்படின்னு சொல்லும்போது, "எங்க அம்மாவும் மலம் அள்ளுனவ தான். எங்க அம்மா கையில நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? எங்க அம்மா என்னோட மலத்த அள்ளுனா, எனக்கு அவ அம்மா. நீ எல்லா பிள்ளைகளுக்கும் மலத்த அள்ளுற. நீ எங்க அம்மாவோட ஒரு படி மேல தான்." அப்படின்னு சொல்லி வியக்க வைக்கிற அளவுக்கு ஒரு பதில சொல்லியிருக்காரு பகத்சிங். இந்த மாரி மனுஷங்களெல்லாம் நம்மலாம் இனிமேலாம் பொறப்பாங்களாங்கிறது சந்தேகக்குரிய விஷயம் தான். ஓகே ஃபிரெண்ட்ஸ். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஷேர் பண்ணிக்கங்க. நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க் யூ.